மும்மொழி கொள்கை அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக இருமொழி கொள்கை இருக்கு. மும்மொழி கொள்கை சாதித்தது என்ன அப்படிங்கிற கேள்வியை முரளி சார் கேட்டிருக்காரு. அதோட கல்வி பொறுத்த வரைக்கும் பொதுப்பட்டியல் இருக்கு அப்படின் போது தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பெயரை கொண்டு வரதே முரண் தானே அப்படின்னு முருகன் சார் சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், எனக்கு முன்னாடி பேசுன திரு முருகன் அவர் ஆசிரியரா? ஆமா சார், ஆமா சார், ஆசிரியர். மகிழ்ச்சிங்க. டென்த் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு போக்கில் அடிச்சுட்டு போட்டீங்க. டென்த் எக்ஸாம் கொண்டு வந்தது ஒன்றிய குன்றிய அரசுங்களா, மாநில கொண்டு வந்துச்சுங்களா? ஐயா, உங்களுக்கு RTE 2009 கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம் தான். RTE 2009 கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். அதை பேஸ் பண்ணி தான் அரசாணை 181 மாநில கேளுங்க. டெட் எக்ஸாம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நேரடியா டெட் எக்ஸாம் அறிமுகப்படுத்துது RTE 2009 ஒன்றிய அரசாங்கம். அப்ப இருக்கு காங்கிரஸ் அரசாங்கம். சரி, சரிங்களா? தேசிய கல்விக் கொள்கை அது நீங்க ஃபாலோ பண்றீங்க. காங்கிரஸ் தேசிய கல்விக் கொள்கையில சாப்டர் 5ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க, அது விட வேண்டியதானே நீங்க? அப்புறம் அவருக்கு சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற சில பள்ளிகள்ல மட்டும் உருது வந்து ஓட்டு வாங்குறதுக்கு உருது உட்பட சில நாங்க 3வது மொழியும் நாங்க பயிற்றுவிக்கிறோம். சார் முடிச்சிடறேன் சார். நீங்க பேசுறப்ப நான் ஒரு வார்த்தை குறுக்க பேசுறேன். மேடையில பேசுற மாதிரி பேசுறீங்க, நான் அமைதியா கேட்டுட்டு இருந்தேன். 2 பேரும் நான் பேசுறப்ப குறுக்கிடாது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தாண்டி ஒவ்வொரு பட்டி கிராமத்துல இருக்கிற ஸ்கூல்ல இதே மாதிரி மும்மொழி திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். 1968 என்னுடைய நினைவு சரியா இருந்தா மத்திய அரசாங்கம் முதல் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது. அப்ப பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு யார் சொல்லி வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாரு. 1986 மரியாதைக்குரிய இந்த நாடு பல அறிவியல் துறைகளை வளர்றதுக்கு அடிகோல் ராஜீவ்காந்தி அவர்கள் ஹிந்தி கட்டாய 3வது பாடம்னு சொல்லி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாரு. ஏன்னா வாட்டிக்கன்ல இருந்து அவருக்கு உத்தரவு போட்டு கல்விக் கொள்கை கொண்டாட சொன்னாங்க. என்ன பிதற்றது? எங்கேயோ ஐநா சபையில சொல்லிச்சா, ஆப்பிரிக்கா சபை சொல்லிச்சா, அதனால புதிய கல்வி கொண்டு வர அப்படிங்கிறது கல்வி வணிகமயமாக்க முயற்சி அப்படின்னாரு. அது வேணா நிச்சயமா ஏத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல பிரைவேட் ஸ்கூலு, CBSE ஸ்கூலு, தனியார் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறவங்க எல்லா அட்ரஸையும் எடுத்து பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு திமுக காரங்களா இருப்பாங்க. வணிகம் லட்சம் கோடி அதுல அடிச்சத காசெல்லாம் பிடிக்கி நீட் எக்ஸாம் கொண்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட எந்த ஸ்டேட்டுமே எதுக்காத நீட்ட தமிழ்நாட்டுல பின்னணியில இருந்து எதுக்கிறதுக்கு காரணம் தனியார் கல்லூரியில வச்சு கொள்ளையடிச்சு வணிகமயம் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அது வயிற்றுல அடி விழுந்துருச்சுங்கிறது தான் காரணம். மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அண்ணல் அம்பேத்கர், இந்தியா என்பது ஒரு நாடு, நிர்வாக வசதிகளுக்காக அது மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அதோட பிரியாம்பிள்யே மிக தெளிவா சொல்றப்பையும் பிரிவினை நோக்கத்துல பிறந்த திமுக வந்து இது மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு பேசுறதுங்கிறது அரசியல் மோசடி, தேச துரோகம். அதே மாதிரி நாங்க தமிழ்நாடுன்னு ஒண்ணு கிடையாது. சேர சோழ பாண்டியர் தான் ஒரு காலத்துல இருந்தது. நான்லாம் வந்து சேர நாட்டை சேர்ந்தவன். சேலம் தமிழ்நாடு பின்னாடி வந்து பேரு, அதனால தமிழ்நாடுன்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? எந்த பிதற்றல் பேச்சுங்க. ஒண்ணு இன்னொன்னு என்ன சொல்லிடுறதுன்னு கேட்டீங்கன்னாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருந்து மரியாதைக்குரிய அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைரக்டிவ் என்னங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல யூனியன் ஆஃப் ஸ்டேட் தான் சார் இருக்கு. பிதற்றல் பேச்சு கிடையாது. தயவு செஞ்சு படிச்சு நீங்க பகுதி 11 படிங்க சார். சொல்லாதீங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 11 படிங்க. சரி, அடுத்தது அம்பேத்கர் இருங்க, கொதிக்காதீங்க. அம்பேத்கர் குறுக்க பேசுறீங்க. அதே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாட்டின் இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும். இல்லன்னு மறுக்க தைரியம் இருந்தா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல மரியாதைக்குரிய நீங்க வச்சுக்கிட்டு அரசியல் பிளப்பு நடத்துறீங்களே, அம்பேத்கர் அவர் சொல்லிருக்கிறது இந்த நாட்டின் இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் வர வேண்டும். அதுவரை ஹிந்தி இந்த நாட்டினுடைய இணைப்பு மொழியாக இருக்கலாம்னு சொன்னது நீங்க வச்சுக்கிட்டு பிளப்பு நடத்துறீங்களா அரசியல், அந்த அண்ணன் அம்பேத்கர் சொன்னது. இதுக்கு பதில் சொல்லுங்க முருகன். இல்லையா வாய் திறக்க மாட்டீங்களா? வந்துடுறேங்க. உங்களுக்கு புரியாது. இப்ப கமலஹாசன் சொல்லுங்க பாக்கலாம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பாத்தீங்களா? இணைப்பு மொழியில சொல்லிருக்காரு. இணைப்பு மொழியில சொல்லிருக்காருன்னா பகுதி 8ல வந்து அட்டவணை 8ல 22 மொழியை வந்து காமன் ஆக்குறாரு. இருங்க அட்டவணை 8 தெரியுமா சார் உங்களுக்கு?
நான் நெல்லி குப்பத்துக்கு அட்டவணை 8 22 மொழிகள். நெல்லி குப்பத்துக்கு வழி கேட்டா கொட்டப்பாத்துக்கு வேலை நோ. அட்டவணை 8 22 மொழிகள் இருக்கா இல்லையா? அது நீங்க பிரின்சிபல்ஸ்ல 22 மொழிகள் உள்ளனவா இல்லையா? இருக்குது. நான் சொல்றேன், இது சொன்ன மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல அம்பேத்கர் சொல்லிருக்காரா இல்லையா? அது சொல்லுங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் என்பது ஆர்டிகலுக்கு வந்து ரெஃபரன்ஸ் தான். அது உண்டா? அட்டவணை 8ல என்ன சொல்றாங்க அது சொல்லுங்க சார். நீங்க அட்டவணை 8ல 22 மொழிகள் இருக்கா இல்லையா? திமுக அதாவது ஃபுட்பாலை பத்தி பேசுனா கிரிக்கெட் பாங்க, கிரிக்கெட்டை பத்தி பேசுனா டென்னிஸ் பாங்க. நான் அவர்கிட்ட பேச நேரத்துக்கு கிடைக்கிறோம். அருமையா சொன்னார், ஜாதியெல்லாம் பேரை தூக்கிட்டோம், தமிழ்நாட்டுல ஜாதி இதே கிடையாது, இவங்க ஜாதி கிடையாதுன்னு சொல்லி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு சொன்னேன். சார் நான் பேசுமா நான் வெளியே போட்டுமா? சொல்லுங்க உங்க கருத்து முடிங்க. உங்க கருத்து முடிங்க. இவர் சொன்னார் ஜாதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டு வருங்க, இவங்க கூட இருக்கிற நிலைவத்வான் மரியாதைக்குரிய ரவிக்குமார் விடுதலை சக்தி கட்சிக்காரர் சொல்லியிருக்காரு, சாதிய மோதல்ல சாதிய கொலையில உத்தரப்பிரதேசத்தோட போட்டி போடுது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 4 நாள் ஆவன வேங்கை வேலை பார்த்து ஐநா வரைக்கும் சிரிக்கிறாங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. இவர் சொல்றாரு சாதி இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. சனாதன தர்மத்தை கொண்டு வந்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா சார்? ஜாதி வேறுபாடு சொல்றதே சனாதன தர்மம் தானே. தம்பி நான் வெளியில இருந்து பேசிட்டு இருக்கேன். இவர் பேசுறது சரிங்க சார், கொஞ்சம் சரி ஓகே சார், நீங்க சொல்லி உங்க கருத்து ஃபுல்லா முடிங்க சார். அடுத்து நான் உங்ககிட்ட வரேன். சொல்லுங்க சார். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்பும் 1999 ஜெயலலிதா அந்த கூட்டணியை விட்டு அம்மையார் வெளியே வந்த உடனே போய் பாஜக கூட்டணிய ஒட்டிக்கிட்டு 2002 குஜராத் இனப்படுகொலை நடந்ததுக்கு அப்புறமும் 2.25 வருஷம் அந்த வாஜ்பாய் அமைச்சரவையில உட்கார்ந்துட்டு மந்திரி பதவி நல்லா எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டு எலெக்ஷன் வர்றதுக்கு சார் எதுக்கு வந்த வார்த்தைகள் வந்து மந்திரி பதவி அனுப்பிச்சா அப்படி ஒரு 2 நிமிஷம் அவரோட கருத்து முடிச்சா நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இருங்க. வாஜ்பாயோட நீங்க இருந்து நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே சோபர் சால்ட் படி அடிச்சு காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தீங்க. நீங்க சொல்றீங்க பிஜேபி மதவாத கட்சின்னு. சீக்கியர்களை கொண்ட சஜ்ஜன்குமாருக்கு ஆயுள் தண்டனை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அவருக்கு விதிச்சிருக்கிறாரு. சோ சீக்கியரை கொண்டவங்களோடையும் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க. உங்க வார்த்தையில மதவெளி சிறுபான்மை இஸ்லாமியரை கொண்ட பிஜேபியோடையும் பதவிக்காக கூட்டணி வச்சிருக்கிற இவங்க சொல்றாங்க. இதுதான் உலக காமெடிங்க. இன்னொன்னு என்னன்னா, ஊட்டியில ஒரு மொழி பேசிட்டு இருக்காங்க, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. நாம தமிழ் ஒரு காலத்துல ஒரு 50-60 ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊட்டி மலை முழுக்க அந்த மொழி இருந்தது. ஆனா இன்னைக்கு தமிழ் வளர்ச்சினால அந்த மொழி ரொம்ப குறுகிய அந்த ஊட்டி மலைப்பகுதியில மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழி ஆகி போச்சு. இதுக்கு தமிழ் காரணம்னு சொல்றீங்களா? இந்த மாதிரிதான் சார் இவங்க எப்ப பார்த்தாலும் திசை திருப்புறதே இவங்களோட வேலை. தமிழை வளர்க்கிற நீங்க என்ன சார் தமிழை 60 வருஷமா வளர்த்து கிழிச்சிங்க. இன்னைக்கு இருக்கிற திமுக நிர்வாகிகள், கட்சிக்கார அண்ணா திமுக யாரால் உங்களுடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியில படிக்க வைக்கிறீங்க? நம்பர் 1 அது முதல்ல சொல்லுங்க. யாரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நம்பர் 2 தப்பு இல்லாம தமிழ் தாய் வாழ்த்து. எனக்கு ஒரு கண் வந்து என்னுடைய தமிழ் தாய், இன்னொரு கண் வந்து என்னுடைய இந்திய தாய். தமிழ் தாய் வாழ்த்து நான் இப்ப பார்க்காம ஒரு வார்த்தை தப்பு இல்லாம நான் படிக்கிறேன். அவர் அதே மாதிரி பேச சொல்லுங்க. தமிழ் 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 இப்படிங்க வெறியேற்றாங்கல்ல, இவங்களை தமிழ் தாய் வாழ்த்தை பார்க்காம படிக்கலுங்க. திமுக என்ன தமிழை வளர்த்துருக்குது? ஒரு அமைச்சர் சொன்னார் 2 வருஷம் முன்னாடி, விமானத்தில் போகும்போது நாங்க காட்டுல தமிழ் வாழ்க அப்படின்னு ஒரு ஆந்திரானம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாத்துட்டு தமிழை வைத்து வயிற்று பிழைப்பை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஏன் இது வந்துச்சு? தமிழ் தேவை இல்லையா? ஈவேரா சொன்ன மாதிரி தமிழ் காட்டு பிராண்டி பாச, தமிழை படிச்ச உருப்பிட மாட்டான், தமிழே வேண்டாம், நேரத்தை இங்கிலீஷ் படிச்சு போலாம, ஏஐ மூலமா எல்லாம் பேசிக்கலாம். தமிழை வைத்து ஏமாற்றியவர்கள், நாடகம் நடத்தியவர்கள் மொழியால் இனத்தால் மீண்டும் தமிழகத்தை ஒரு பிரிவினைவாத பூமியாக இது பண்றாங்க. அது நடக்காது. 2026 ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா? திராவிட மாடல் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்த இந்த ஸ்டாலின் வேண்டுமா? ஸ்டாலின் தூக்கி எறியப்படுவார்.